Exercise 3.4 19th sum. If cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos into gamma minus alpha is equal to minus 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு கிவன் கொடுத்துட்டு இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ப்ரூஃப் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிவன்லேருந்து நம்ம ப்ரூஃபை கொண்டு வருவோம். சரியா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டு டேர்மே நம்ம 0 அப்படின்னு ப்ரூஃப் கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கிவன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா plus cos beta minus gamma plus cos gamma minus alpha is equal to minus 3/2. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து நம்ம இந்த ப்ரூஃபை கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு இதில் என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் இது எல்லாமே காசோட ஐடென்டிட்டிஸ். அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுவும் நம்ம காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான், நமக்கு டேர்ம்ஸ் மாறி இருக்கால் தான், பீட்டா மைனஸ் காமா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கு இல்லையா, ஸோ இதனோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம எழுதலாம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஸோ நமக்கு காஸில் வந்து மைனஸ் வந்தாலே என்ன ஒரு ஆன்சர் ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியோட எக்ஸ்பான்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு காஸ் என்ன இருக்குது, பீட்டா மைனஸ் காமா இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள், காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸ் காமா மைனஸ் ஆல்ஃபான் இருக்குது. அதே மாதிரி காஸ் gamma cos alpha plus sin gamma sin alpha is equal to minus 3/2. ஸோ கொடுத்துருக்குற ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி அதனோட வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நான் இங்கே 2 இருக்கு இல்லையா, மைனஸ் 3/2 இருக்கு இல்லையா, அந்த 2 வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 2 வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளில வந்துச்சு அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா plus cos beta cos gamma plus sin beta sin gamma plus cos gamma cos alpha plus sin gamma sin alpha is equal to minus 3. இப்போ என்ன பண்ணோம், இந்த ஸ்டெப்பில் இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த 2வை நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்துலேயும் உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ உள்ளே கொண்டு போய் என்ன கிடைக்கும், 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஸோ எல்லாமே நமக்கு ப்ளஸ் டேர்ம்ஸாகவே இருக்குது. ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் 2 வந்து நம்ம மல்டிப்ளை ஆகும். காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் இங்கே 2 போடணும் இல்லையா, 2 உள்ளே கொண்டு வரோம் இல்லையா, 2 சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் 2 காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் காமா சைன் ஆல்ஃபா. இந்த மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன், ப்ளஸ் 3. அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பக்கம் நமக்கு எந்த டேர்மும் இல்லை, இங்கே ப்ளஸ் 3 ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு நம்ம ப்ரூஃப் கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃபில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே தனித்தனி டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவை ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3 இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1க்கு பதிலாக ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ அதை நமக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 1ஓட வேல்யூக்கு பதிலாக, ஸோ இப்போ நம்ம இந்த 3 வந்து நான் 1 + 1 + 1 பிரிச்சிருக்கேன் இல்லையா, இந்த 1க்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ரெண்டும் ஒரே டேர்மாக இருக்கணும், ஆல்ஃபா ஆல்ஃபான்னு இருக்கணும், காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர். அப்போ தான் அதோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 1 இருக்கும். அதே மாதிரி இந்த 1க்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. அதே மாதிரி இந்த 1க்கு பதிலாக அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமான்னு எடுத்து வர போகிறேன். அப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 3 வந்து நான் 1 பிரித்து அதுக்கு பதில் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நல்லா கவனிங் இந்த ஸ்டெப்பில் 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா sin beta plus 2 cos beta cos gamma plus 2 sin beta sin gamma plus 2 cos gamma cos alpha
ப்ளஸ் 2 சைன் காமா சைன் ஆல்ஃபா இந்த ப்ளஸ்ஸு நல்லா இங்கே கவனிங்க. இந்த 3க்கு பதிலாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன், பட் இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 3க்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இதனோட வேல்யூ நமக்கு 1. ஸோ அந்த 3யை வந்து 1 பிரித்து ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இதனோட வேல்யூ நமக்கு 1. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன் இப்போது. ஓகேவா? தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். ஸோ காஸ் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும் அதே மாதிரி சைன் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும் எழுத போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இந்த டேர்மு காசு இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நான் தனித்தனியாக எழுதுகிறேன் இப்போ. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த இது ரெண்டுமே காஸ் டேர்மு, இங்கே ரெண்டுமே காஸ் டேர்ம் பாருங்கள். 2 காஸ் பீட்டா காஸ் காமா அதே மாதிரி ப்ளஸ் 2 காஸ் காமா காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இது வந்து ஒரு டேர்ம் அப்படியே பிரிச்சாச்சு. இது வந்து எல்லாமே காஸ் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு சைன் டேர்ம்ஸ் தனியாக பிரிக்கிறேன். இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இது இந்த ப்ளஸ் வந்து இது ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சைன் டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக எழுதிக்கலாம். 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் 2 சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் 2 சைன் காமா சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்ம் ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 வருது. சரியா? இப்போ நம்ம இங்கே வந்து எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த எக்ஸ்பான்ஷனை இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 2ab 2bc 2ca. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஐ நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா the whole square is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது ரெண்டு டேர்ம் நம்ம தனித்தனியாக அவங்க ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்ததால இங்கே தனித்தனியாக ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நமக்கு இதை தனித்தனி டேர்மாக நான் பிரிச்சுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இது ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் சைன் ஆல்ஃபா பீட்டா இது காமா காமா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுவும் நமக்கு காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டுமே நமக்கு ஸ்கொயர் இருக்கிறதால டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி நமக்கு இதையும் டேக்கிங் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ இதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டில் அந்த ஸ்டெப் நம்ம எழுதிட்டோம் 0. therefore hence proved. ப்ரூஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் hence proved எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர்.